உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்களை பாஜக எம்பியின் ஆதரவாளர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரயாக்ராஜ் பகுதி ஹாண்டியாவில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை பாஜக எம்பி வினோத் பிந்தின் கார் கடந்து சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக காரின் மீது சுங்கச்சாவடி தடுப்பு விழுந்தது. இதனை கண்டு ஆத்திரமடைந்த எம்பியின் ஆதரவாளர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களை தாக்க தொடங்கினார்கள். இதற்கு அம்மாநில காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் காவல் நிலையத்தில் இருந்து கைவிலங்குடன் தப்பிச் சென்ற நிலையில் சில மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். 9ஆம் வகுப்பு மாணவி கடத்தல் வழக்கில் அசாம் மாநிலம் கோக்ரஜார் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசன்ஜித்தன் என்பவரை பெங்களூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் பரோக் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தயாராகிக் கொண்டிருந்த போது திடீரென கைவிலங்குடன் பிரசன்ஜித்தன் தப்பியோடினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் அப்பகுதியில் சல்லடை போட்டு தேடினர். சில மணி நேர தேடுதலுக்கு பிறகு அங்குள்ள பள்ளிக்கூடத்தின் சுற்றுச்சுவர் அருகே பதுங்கியிருந்த பிரசன்ஜித்தனை பிடித்தனர். இதனால் அப்பகுதியை பரபரப்பாக மாறியது. பீகார் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கனமழை வெள்ளப்பெருக்கால் 10 மாவட்டங்களில் 25 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைஷாலி, முசாபர்பூர், நாலந்தா, ஷேக்புரா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் முக்கிய ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வைஷாலி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். அதே நேரத்தில் ஷுபால், அராரியா மற்றும் கிஷன்கஞ்ச் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், கிழக்கு சம்பரான், மேற்கு சம்பரான், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 19ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.